எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 டேஸாக நடந்த கூட்டத்தொடரில் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம், மத்திய அரசுக்கு எதிரான நிதி பகிர்வு போராட்டம்னு பல அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காங்க. பழைய அரசியல் பார்வையில் இதெல்லாம் மாசா தெரியலாம். ஆனால் வெறும் தீர்மானங்கள் நமக்கு நிரந்தர தீர்வை தருமாங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுது. இந்த 3 நாள் நிகழ்வுகளை நம்ம உயிரியம் நிலைப்பாட்டு சக்கரம் மற்றும் சமநிலை தத்துவம் வழியாக கொஞ்சம் விரிவாகவும் தர்க்க ரீதியாகவும் அலசி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜூன் 19ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட மேகதாது அணை எதிர்ப்பு தீர்மானம். கர்நாடக அணை கட்டக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஒருமனதான தீர்மானம் போட்டதையும் புதிய மேகதாது நீர் தீர்ப்பாயம் அமைக்க கோரியதையும் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஜூன் 22 நடந்த விவாதத்தில் கர்நாடகா இதை குடிநீர் திட்டம் போல காட்டி ஏமாற்ற முயல்றத அமைச்சர்கள் மிக தெளிவாக அம்பலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம உயிரியத்தின் அறிவு தெளிவு மற்றும் சமநிலை பரிசோதனை என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கும்போது மீண்டும் ஒரு புதிய நடுவர் மன்றத்தை கேட்பது நமக்கு தீர்வை தருமா அல்லது காலதாமதத்தை உருவாக்குமாங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ உயிரியம் வெறும் சட்ட போராட்டத்தோடு நிற்காமல் 3 நிலை தீர்வை உங்கள் முன்னாடி இங்கே முன்வைக்கிறோம். அது என்னன்னா, சட்ட போராட்டத்தோடு சேர்த்து டெல்டாவில் ஏரிகளை தூர்வார்கள், சிறு தடுப்பணை சங்கிலி தொடரை உருவாக்குதல் போன்ற தற்சார்பு நீர் மேலாண்மையையும் குறைந்த நீரில் வளரும் பயிர்களுக்கு மாறும் சமநிலை வேளாண்மையையும் அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். தீர்மானங்கள் சட்டத்தை காக்கும், ஆனால் தற்சார்பு மட்டுமே விவசாயிகளை காக்கும்னு உயிரியம் சார்பாக உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். அடுத்ததா ஜூன் 22 ஆளுநர் தமிழில் பேச முயற்சி செஞ்சதை சபாநாயகர் பேசினார், பாராட்டி பேசினார். அதே போல் ஜூன் 23 தமிழ்நாட்டில் எப்போதும் போல இருமொழி கொள்கையே தொடரும் என்பது திட்டவட்டமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த இருமொழி கொள்கையை உயிரியம் முழுமையாக ஆதரிக்குது. ஏன்னா உயிரியத்தின் மொழி கொள்கைப்படி தாய்மொழி என்பது நம் உணர்வு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாகும். அதே சமயம் ஆங்கிலம் என்பது உலகளாவிய அறிவை தேடுவதற்கான தொடர்பு மொழியாகும். ஆனால் அதே சமயம் 3வது மொழிக்கு உயிரியத்தின் தீர்வு என்ன அப்படின்னு நான் யோசிச்சப்போ, உயிரியத்தின் வாயிலாக நான் சிந்திச்சப்போ, 3வது மொழியை பொறுத்தவரை அரசாங்கம் அதனை மாணவர்கள் மேல் கட்டாய பாடமாக திணிக்கக்கூடாது. மாறாக மாணவர்களின் தனிப்பட்ட திறன் மேம்பாட்டிற்காக அதனை ஒரு விருப்பத் தேர்வாக, அதாவது ஆப்ஷனல் மாடியூல் அரசு பள்ளிகளிலேயே வழங்க வேண்டும். மாணவன் அவனோட எதிர்கால வளர்ச்சிக்கு எந்த மொழி தேவையோ அதனை அவனே எடுத்துக்கொள்ளும், அவனே தேர்ந்தெடுத்து கொள்ளும் உண்மையான கல்வி தன்னாட்சி அங்கு இருக்க வேண்டும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அது இருக்க வேண்டும். இதுதான் மொழியை வச்சு அரசியல் செய்யாத உண்மையான சமநிலைன்னு உயிரியம் மூலமாக நான் பார்க்குறேன். இதை எதனால் வேணும்னு நான் சொல்கிறேங்கிறதையும் இன்னும் தெளிவாக நான் உயிரியத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தொழில்நுட்பம் மற்றும் வணிக தேவைக்கான தேர்வு. ஒரு மாணவன் எதிர்காலத்தில் மென்பொருள் சாஃப்ட்வேர் துறையில் சாதிக்க நினச்சா அவன் தன் விருப்ப தேர்வாக ஜெர்மன் மொழியை தேர்ந்தெடுக்கலாம். அதே போல் வணிகம் அல்லது அதிநவீன தொழில்நுட்பத் துறையில் ஈடுபட விரும்பினால் அவன் ஜப்பானிய மொழியை ஜாப்பனீஸ் தனது விருப்ப தேர்வாக கற்கலாம். அறிவாற்றல் கருவி. இங்கு ஜப்பானிய மொழி கற்பது என்பது வெறும் வார்த்தைகள் மனப்பாடம் செய்வது அல்ல. அந்த மொழியின் மூலம் ஜப்பானிய கலாச்சாரம் மற்றும் அங்குள்ள அதிநவீன தொழில்நுட்ப அறிவை நேரடியாக அணுகுவதற்கான கருவியாகவே அந்த மொழி மாணவனுக்கு பயன்படும். ஸோ இங்கே 2வது மொழியும் 3வது மொழியுமே அவனோட அறிவாற்றல் கருவியாகவும் தொழில்நுட்ப மற்றும் வணிக தேவைக்கான ஒரு தேர்வு கருவியாகவும் மட்டும்தான் இந்த மொழிகள் பார்க்கப்படுகிறது. அதுக்காக இந்த 2வது மொழியும் 3வது மொழியும் அவன் கற்கலாம். இந்த 2வது மொழி ஆல்ரெடி இருக்கிறது. ஆனால் இந்த 3வது மொழி ஆப்ஷனல் மாடியூலுங்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக அவனே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்க வேண்டும் எல்லா அரசு பள்ளிகளிலுமே. இங்கே தான் ஒரு கேள்வி வரும், இப்படி 2வது மொழி 3வது மொழி 4வது மொழின்னு அடுக்கிட்டே போனால் தமிழ் எங்கேயா போகும், தமிழ் அழிஞ்சிருமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் உயிரியத்தின் மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறேன். உயிர் விசஸ் கருவி. தமிழ் என்பது நம்மளுடைய உயிர். அதாவது தமிழ் என்பது நாம் படிக்கும் வெறும் பாடம் அல்ல, அது நம் கலாச்சாரம், உணர்வு மற்றும் உயிரியத்தின் ஆதி மூலம். நம்மளுடைய கொள்கை தலைவரே அந்த ஆதி மூலத்தின் அம்சம்தான். உலகிற்கே அறிவை போதித்த நம் தாய்மொழி எந்நாளும் அழியாது. மாணவர்களுக்கு அறம், தத்துவம் மற்றும் சமநிலை வாழ்வியலை போதிக்கும் ஒரே ஊடகமாக தமிழ் மட்டுமே இருக்கும். 2வது மற்றும் 3வது மொழி வெறும் கருவிகளே. ஆங்கிலம் மற்றும் விருப்பத் தேர்வாக கற்கும் 3வது மொழி ஆகியவை உலகோடு போட்டியிடவும் வியாபாரம் செய்யவும் தொழில்நுட்பத்தை கற்கவும் நாம் பயன்படுத்தும் கருவிகள் மட்டுமே. ஒரு கருவி எப்போதுமே உயிரை மாற்றீடு செய்ய முடியாது. அதாவது
ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும் மொழி எப்போதும் உயிர் மொழியான தாய்மொழியை மாற்றீடு செய்ய முடியாது என்ற தெளிவான மனநிலையை மாணவர்களுக்கு போதிக்கப்படும். அதான் நான் சொல்றது, அது தமிழ் மொழி வந்து ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்கான இன்னொரு சிஸ்டம் என்னன்னா, தமிழ் மொழியை வெறும் பெருமையாக மட்டும் பேசிக் கொண்டிருக்காமல், அது உலகிற்கு கொடுத்த கல்வி, கலாச்சாரம், மருத்துவம் மற்றும் உலோகவியல் தொழில்நுட்பங்களை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு உயரிய ஆவணங்களாக அரசு பள்ளிகளிலே மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஒரு மாணவன் ஜப்பானிய மொழியோ அல்லது ஜெர்மன் மொழியோ கற்றாலும் அவனது ஆழ்மனதில் என் தாய்மொழிதான் இந்த உலகிற்கு ஆதி அறிவு, இந்த உலகத்தின் ஆதி அறிவு என்ற கம்பீரம் குறையாமல் இருக்கும். ஒரு மாணவன் தனக்கான 3வது மொழியை அவனுக்கு அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான், தேர்ந்தெடுத்துக்குவான். அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே வேண்டும். அது தேவையும் கூட. இன்றைக்கு கூட்டத்தொடரோட இறுதி நாளான ஜூன் 23 மிக முக்கியமான 2 முடிவுகள் எடுக்கிறாங்க. நாம் கட்டும் வரிப்பணத்திற்கு இணையாக மத்திய அரசிடமிருந்து நிதி பகிர்வு கிடைப்பதில்லை என்று கூறி அதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராட ஒரு சிறப்பு சட்டக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது நம்ம உயிரியத்தின் தற்காப்பு தூணோடு 100% பொருந்துது. நம்ம மண்ணின் பொருளாதாரம் சுரண்டப்படக்கூடாது என்பதில் உயிரியம் உறுதியாக நிற்கிறது. அதே போல முறையான இடஒதுக்கீட்டிற்காக தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப் போகும் அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. எந்த ஒரு தனிப்பட்ட அதிகார குவிப்பும் இல்லாமல் வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற உயிரியத்தின் உயிர்நேயம் மற்றும் சமநிலை பரிசோதனைகளுக்கு இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு ஒரு மிகச்சிறந்த கருவியாக நான் பார்க்குறேன். ஸோ மொத்தத்தில் இந்த 3 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் மாநில உரிமைகளுக்கான ஒரு மிகச்சிறந்த தொடக்கம். ஆனால் உயிரியம் என்ன சொல்கிறது என்றால், உயிரியம் வாயில நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகாரம் என்பது ஒருபோதும் நான், எனது என்ற தன்முனைப்போடு இயங்கக்கூடாது. தீர்மானங்கள் வெற்று அறிக்கைகளாக நிற்காமல் அவை பரிணாம ஆட்சியாக மாறி மக்களுக்கான தற்சார்பு திட்டங்களாக உருவெடுக்க வேண்டும் என்று உயிரியத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் டே வந்து சிஎம் சார் வந்து ஒரு செய்கை, அப்புறம் ஒரு குட்டி கதை சொன்னார். இந்த செய்கையும் குட்டி கதையும் பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஒரு முதலமைச்சராக இதுக்கப்புறம் அவர் அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது, சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது தவறான சைகைகளுக்கு சட்டமன்றத்தில் வழிவகை செஞ்சு விடுங்கிறது உயிரியத்தின் வாயிலாக என்னோட கண்ணோட்டம். ஏன்னா இன்றைக்கு இவர் பண்ணுறாரு, இதை பார்த்து அடுத்து எதிர்க்கட்சி சைட்லேருந்து நிறைய செய்கைகள் வரலாம். அது தவறாக போகலாம், அது வேண்டாத வீண் விவாதங்களாக மாறலாம், சட்டமன்றத்தின் நேரத்தை கெடுக்கும் ஒரு நோக்கத்தில் போகலாம். அது தேவையில்லாத ஒன்று என்று உயிரியத்தின் வாயிலாக நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ உயிரியம் என்பது கட்டுமானத்தில் இருக்கும் ஒரு தத்துவம். புதிய அரசின் இந்த முதல் 3 நாள் நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், விவாதிப்போம். மேலும் உயிரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதுவரைக்கும் டெவலப் பண்ண அந்த உயிரியத்தோட டிராஃப்ட் என்னோடய பயோவில் இருக்கும், பாருங்கள். நன்றி.